ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து நாங்கள் வெக்கேஷன் அப்போது டெல்லிக்கு டூர் போயிருந்தோம். டெல்லி, சிம்லா, அதுக்கப்புறம் பஞ்சாப், தாஜ்மஹால், நிறைய பிளேசஸ் போயிருந்தோம். நான் வந்து உங்களுக்கு பார்ட்டாக கட் பண்ணி நான் போடுறேன். எனக்கு டைம் இல்லை. இதுவே பாருங்கள் 3 months ஆகிடுச்சி. நாங்கள் போனது ஏப்ரல் மந்த் போனோம். ஏப்ரல் 23rd போல் போயிட்டு நாங்கள் ஒரு 10 days மே 3rd தான் வந்தோம். நாங்கள் இது சென்னை ஏர்போர்ட்டு, ஹஸ்பண்டு, பாப்பா, அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் போனோம். அங்கே வந்து ஏர்போர்ட்குள்ளே நிறைய அந்த மாதிரி பிக் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்தது சென்னை ஏர்போர்ட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே நாங்கள் சும்மா ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அது மாதிரி ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிறது எல்லாமே ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்துட்டோம் சென்னை ஏர்போர்ட்டில். எங்களுக்கு வந்து 7 o'clock ஃப்ளைட்டு. ஸோ 5 o'clockலாம் வந்து போர்டிங் டைம் அப்படி சொல்லிட்டாங்க. மோரோவர் எனக்கு வந்து டைம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் 2 hours நாங்கள் வந்து டெல்லி ரீச் ஆகிட்டோம். 9:30க்கெலாம் நாங்கள் டெல்லியில் போய்ட்டு இறங்கிட்டோம். 5 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு லக்கேஜ் எல்லாமே போட்டு அப்புறம் செக்கிங் எல்லாம் முடித்து நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களில் யாரெல்லாம் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சென்னையில் வடபழனியில் முருகன் ட்ராவல்ஸ் அப்படின்ற இதில் தான் நாங்கள் புக் பண்ணி போனோம். ஒரு 5 to 6 ஃபேமிலிஸ், அதாவது டெல்லியில் வந்து ஒரு வால்வோ பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஏசி பஸ்ஸு. அங்கேக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டே புக் பண்ணிட்டோம். பசங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் செக்கிங் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அண்ணா வந்துட்டு அந்த இது இருக்குது இல்லையா, மொபைல் பேங்கர், ரீசார்ஜ் பேங்கர், அதை வந்து பேக்கில் வச்சுட்டாங்க. அதனால் திரும்ப அங்கே ஃபோன் வந்தது. திரும்ப அங்கே போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளைட்குள்ளே ஏறியாச்சு. எவ்வளோதானா பசங்க எல்லாருமே ஏறிட்டாங்க. ஃப்ளைட்குள்ளே ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. எல்லாருமே நார்மலாக நம்ம ட்ரெயின் டிக்கெட்ஸ் மாதிரி தான் இருக்குது. பஸ்லலாம் போகணுன்னா அப்படி இருக்குது. சரி, நம்ம மேலே போகிறது இறங்குறது மட்டும்தான். மேலே ஏறும்போது லைட்டாக கொஞ்சம் கிருன்னு இருக்குது, வயிறெல்லாம் ஒரு மாதிரி. கீழே இறங்கும்போது நல்லாவே தெரியுது. அதர்வைஸ் ஒன்றும் தெரியல, நார்மலாக இருக்குது. ஆனால் மேலேருந்து கீழே வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து விண்டோ சீட்ஸ் எல்லாமே கிடச்சிது. ஓரளவுக்கு 3 சீட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் பசங்களுக்கு எல்லாருமே விண்டோ சீட்ஸ் கிடச்சிது. நல்லா பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னா காட்டன் ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஹெட்ஃபோன் மாதிரி எடுத்து காதில் வச்சுக்கோங்க. ரொம்ப சவுண்டு, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கண்டினியூஸாக போகிறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதனால் நாங்கள் காட்டன் எடுத்துக்கிட்டோம். காட்டன்னும் அப்புறம் ஹெட்ஃபோன் வச்சுட்டதுனால தெரியலை. அந்த சவுண்டு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஹெடேக் கூட வந்துடும் சில டைமு. மேலேருந்து வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து டே பை டே எங்கே போகணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. அப்புறம் அதான் நாங்கள் வந்து ஏரியாச்சு. அவ்வளோதான். மார்னிங் வியூ பாருங்கள், சன்லைட் சூப்பராக இருக்குல்ல. நம்ம போயிட்டு டெல்லியில் இறங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. வியூஸ் எல்லாமே
கீழே எல்லாமே குட்டி 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 குட்டியாக தெரிஞ்சுது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் மேலே போகும்போது மேகம்லாம் நமக்கு கிட்ட வர மாதிரியே இருந்துச்சு. சைடில் பாருங்கள் அந்த ஏரோப்ளேனோடைய ஃப்ளைட்டோட அந்த ரெக்கை அது. அவ்வளோதான், நாங்கள் வந்து டெல்லியில் லேண்ட் ஆகிட்டோம். சும்மா ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டெல்லி வீடியோவில் பார்ப்போம். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர் ஆல்.